ஐநார் துணையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். பாண்டியனும் வானதியும் மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மேரேஜ் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் பாண்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கீத்து, ரிசப்ஷனு, மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடக்கணும். அப்போ அதில் விதவிதமாக ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ப்ரோ வராங்க. என்ன நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறேன்னு கண்ணு தெரியுதா இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரோ நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. நான் ரிசப்ஷன் அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ அவரே அவனே இப்போ தான் என்கிட்ட பேசுகிறான், இதுக்கப்புறம் அவன் பேசவே மாட்டான், என்றைக்காவது ஒரு தடவை தான் நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி பேசிட்டாவது சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சோழன் வராங்க. அங்கே வந்ததும் கொஞ்ச நேரம் வானதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. நிலா சொல்கிறாங்க, என் அம்மா பேசணுமா, ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, என் கூட வரீங்கன்னு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்றாங்க. சரிங்க நான் உங்களை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது அங்கே போன இடத்துல அவங்க கேட்குறாங்க, அவங்க அண்ணியும் வந்திருப்பாங்க கூட, என்ன நிலா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சோழன் இங்கே இருக்க வேண்டாம், போக சொல்லி எனக்கு அவங்க கூட பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சோழனும் சரிங்க நான் வெளியே போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, இல்லைங்க பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சோழன் இல்லைங்க நான் பரவாயில்ல போகிறேன்னு சொல்லிட்டு போகிறப்போ கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதை பார்த்த நிலாவோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்புறம் எதுக்கு இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணி கேட்குறாங்க, என்ன நிலா சொல்லு நிலா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அது எது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, எங்களுக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணம் ஆகி முழுசாக ஒரு 4-5 மாதம் கூட ஆகலை, இப்படி டிவோர்ஸ்னு நிற்கிற, கல்யாணம் பண்ணுற அவசரத்தில் டிவோர்ஸ்ன்னு சொல்கிற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடி, நாங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளையை விட்டுட்டு இவன் கூட ஓடி போனால் அங்கேயும் ஒழுங்காக வாழாமல் இப்படி டிவோர்ஸ்ன்னு நிற்கிறேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, ஒன்று நீ எங்கள் வீட்லேயாவது இருக்க வேண்டியது தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்டபடி திட்டுறாங்க. அப்போ நிலாவுக்கு ஒரே குழப்பம், யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜோலன் அப்புறம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ இது நம்ம பண்ண வேலையாச்சே, நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை கால் பண்ணி நிலாவோட அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போது அவங்க கால் பண்ணி சொல்லலாம்னு நினச்சப்போ அவங்களுக்கு அவங்க ஃபோன் நம்பர் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பர்லேருந்து கால் பண்ணி வக்கீல் மாதிரி மிமிக்ரி பண்ணி பேசியிருப்பாங்க. உங்கள் பொண்ணு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க, உங்கள் மருமகனும் உங்கள் மகளும், நீங்கள் நாங்கள் யாருமே பிரித்து வைக்க பார்க்க மாட்டோம், சீக்கிரமாக சேர்த்து வைக்க தான் பார்ப்போம், உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் அட்ரஸ் இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னேன், அவங்க சொன்னாங்க நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் ஏதாவது மனசு மாற்றி பேச வைப்பீங்களோன்ட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன்னு சொல்கிறாங்க. அது சொன்னதே சோழன் தான். அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்கன்னா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை அதனால் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ தான் கையை பிடிச்சி உட்கார வைக்கிற அளவு வந்திருக்கு, எங்கே தெருவில் விட்டுருவாங்களோ சோழன் ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிளம்பிட்ட அப்புறம் நிலா சொல்கிறாங்க, எப்படிங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் சோழனும் போயிட்டு ஒரு புரோக்கரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பாங்க வெயிட் பண்ணிவிட்டு. அப்போ அந்த புரோக்கர்கிட்ட நல்ல பொண்ணு வேணுங்க என் அண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வானதியோட அண்ணன் வராங்க. அங்கே வந்ததும் அவங்க கிட்ட வம்பு இழுக்கிறாங்க சோழனும் பாண்டியனும். சோழன் கலாய்ச்சுறாங்க, என்ன மச்சான் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கு வானதியோட அண்ணா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. என்னடா ரொம்ப திமிரா, என் தங்கச்சிக்கு சொல்லி நீ தான் இந்த மாதிரி போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி என்னை மிரட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா நான் தான் சொன்னேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சீக்கிரமாகவே என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்போ தாண்டா உங்கள் திமிரெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ இது வேற நினப்பு இருக்கா உனக்கு, நான் தான் வானதியோட புருஷன், உன் மச்சான், உன் மாப்பிள்ளைன்னு நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. நானும் சீக்கிரமே அவளுக்கு கல்யாணம் பண்ணி இப்போ காமிக்கிறேன்னா இல்லையா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. சரிடா போடா எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது அதிகமானு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சோழனும் பாண்டியனும். அதுக்கப்புறம் வானதிக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் இவங்க 2 பேரோட வாழும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.